ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப் யூடியூப். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஹவு டு டவுன்லோட் பிளெண்டர். இதை தான் போடணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கோம். இன்றைக்கி போடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இன்றைக்கி போடலாம் வாங்க. அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நமக்கு ஆளுக்கும் போய்க்கோங்க. வாங்க இப்போ போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சர்ச் பாரில் blender.orgன்னு கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நான் வந்து லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது போய் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோடாகும். நீங்கள் 64 பீட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த நியூ வெர்ஷன்ஸ்லாம் டவுன்லோட் பண்ண முடியும். நீங்கள் 32 பீட்னால் இது பண்ண முடியாது. பிகாஸ் அப்படி பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2.80 டவுன்லோட் பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு சரியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து சொல்கிறது 32 பீட்ஸ்க்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2.80ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். 2.80 தான் லாஸ்ட்டாக 32 பீட் வந்தது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வரும் பாருங்கள். அஃபிஷியல் வெப்சைட்டில் கிடைக்கும். நீங்கள் பிளாக் வெப்சைட்லேயும் பார்த்தாலும் கிடைக்காது, ஏன்னா இது 32 பீட்ஸ் தான். ஸோ பேக் வந்தீங்கன்னா இப்போ பாருங்கள் 81 காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் காணோம் பாருங்கள். இங்கே வெறும் 64 பீட் தான் இருக்குது பாருங்கள், காணோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2.83 டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு அது கொஞ்சம் பிடிக்கும், அதனால். ஸோ பார்த்திங்கன்னா இப்போது இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் வரும். ஸோ அது மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ டவுன்லோட் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு வேணுன்னா நியூ வெர்ஷன் கூட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மெயின் காரணம் கிராஃபிக்ஸ் கார்டு, அதுக்காக தான் நான் இந்த வெர்ஷனே டவுன்லோட் பண்ணேன். என் கிராஃபிக்ஸ் கார்டு 2 GB தான் தாண்டும். ஸோ அதனால தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டரில் வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பிளெண்டர் ஃபைலை நம்ம ஷேர் பண்ணியாச்சு. ஸோ இது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஓபிஎஸ் தகராறு பண்ணிடுச்சு, அதனால் ரெக்கார்ட் பண்ணுறது சரி வரல, அதனால இப்போ அதை விட்டோம். ஸோ கேமராலே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஸோ இதுக்கு நான் ட்ரிபோர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், தெரியும் அசையாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் கொடுத்துக்கலாம், ஏன்னா நம்ம வேறு ஃபைலு. பிகாஸ் சி ஃபைலே போட்டுட்டு இருந்தால் நிறைய இதுவாகும், அதனால் நான் இப்போ மாற்றிக்க போகிறேன். ஸோ நம்ம வந்து 500 GB தான். ஸோ அதனால தான் சொன்னேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எழுதிப்போம் பிளெண்டர் அப்படின்னு எழுதிப்போம். நான் இப்போ 2ன்னு எழுதியிருக்கேன், ஏன்னா பிளெண்டர் ஃபைல்ஸ்க்கு தனியாக பிளெண்டர்னு தான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ பிளெண்டர் 2ன்னு எழுதிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்து போங்க. இப்போ வந்து ப்ரௌஸ் கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேணுன்னா சி ஃபைலில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே இருக்கு, அந்த இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு 5 நிமிட்ஸில் இன்ஸ்டால் ஆகிடும். உங்களுக்கு அந்த எம்எஸ்ஐ ஃபைல் வேணுமா அப்படின்னு கேட்டுச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இருங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அந்த ஓகேன்ற ஆப்ஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு வரும். ஏன் நான் ஓபிஎஸில் வரலன்னா, ஏன்னா அந்த ஓகேன்ற ஆப்ஷன் உங்களுக்கு ஓபிஎஸில் பிளாக்காக தான் தெரியும். ஸோ அதனால் ஒரு விஷயம், இதுவும் ஒரு விஷயம். ஸோ ஓபிஎஸும் மக்கார் பண்ணுது, இதுவும் மக்கார் பண்ணுது. நான் 32 பீட்ஸில் தானே ஓபிஎஸ் ஓடிட்டு இருந்தேன், அதனால் மக்கார் பண்ணி டபக்குன்னு போயிடுச்சு, அப்படியே டெலிட் ஆகிடுச்சு. இது பாருங்கள் வருது. இதில் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரம் ஆகும். ஸோ இதுக்கு அந்தளவுக்குலாம் டைம் எடுக்காது, ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி தான் எடுக்கும். ஏன்னா நம்ம இதை ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு அவ்வளோ ஸ்டோரேஜ் இழுத்துக்காது. ஸோ இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு, பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ அன்ஃபோக்கஸில் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. சாரி, ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. ஃபினிஷின்னு கேட்கும். இப்போ முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுப்போம். பிளெண்டர் டவுன்லோடட். இப்போது ஓகே கொடுங்க.
ஸோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்ல வேளை இது கோடா கிராஃபிக்ஸ் கார்டு, அதனால நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. பிகாஸ் கோடாவில் வந்து ஓப்பன்சிஎல் சப்போர்ட் பண்ணாது. பிளெண்டருக்கு ஓப்பன்சிஎலும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு தெரில. ஆனால் ஓப்பன்ஜிஎல் நிச்சயம் தேவை. ஏன்னா ஓப்பன்ஜிஎல் 4.2 ஆச்சு வரணும் அட்லீஸ்ட்டு. ஸோ நான் வந்து இப்போ அதான் போட்டிருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நமக்கே ஆளுக்கும் போய்க்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைப்ஸ் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய். அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கமெண்ட் பண்ணுறதுக்கு ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நமக்கே ஆளுக்கும் போய்க்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு நம்ம வீடியோஸ் பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஆஃப் பண்ணிக்கோங்க. சரி, மறக்காமல் லைக்கும் போட்டுக்கோங்க, கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க, அப்புறம் ஷேரும் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.